தமிழ் கரூர் விவகாரத்தில் என் மீது ஏன் பழிய போட்டீங்க அப்படின்ட்டு முழு சுமை என் மேலே பழிய போட்டதா விஜய் பேசியிருக்காரு இன்னைக்கு. விஜய் பேசியிருக்காரு. ஏன்னா அவர் அந்த இதில் வந்து பிரச்சனைகள் இருக்கு. அது வந்து உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது, விசாரணைகள் இருக்கிறது. அதனால் அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு தொடர்ந்து வந்து தாமதம் காட்டி வருது. பொருளாதார போர்னு சொல்லிட்டு அமைச்சர்லாம் இல்லை, அதான் சொல்கிறேன். இவர் செயற்கையான பொருளாதார போர்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன் செயற்கையான ஒரு உரிமை போரை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். 11 லட்சம் கோடியில் அடிப்படை கட்டமைப்பு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா சர்வானந்தா சோனோவால் அவர்கள் தூத்துக்குடி துறைமுகத்தை விரிவாக்கம் வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தில் பறக்கும் சாலை, மாதவரம் பறக்கும் சாலையில் ஏன் அதை தாமதப்படுத்துது என்றால், முதல்ல 1000 கோடி ஒதுக்கியிருக்காங்க, இப்போ 5000 கோடி மத்திய அரசு ஒதுக்கியிருக்காங்கன்னு அமைச்சரே சொல்கிறாரு. அதே மாதிரி 2வது ஃபேஸ் மெட்ரோக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் ஏன் ஒதுக்கப்படலன்னு இவங்க திட்ட அறிக்கையே சரியாக கொடுக்கல. அதனால இன்னைக்கு கேட்குறாரு, மதுரைக்கு பிரதமர் வந்தாருன்னா எய்ம்ஸ் எங்கன்னு கேளுங்க, மெட்ரோ எங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் முதலமைச்சர் வேங்கை வயலுக்கு வந்தாருன்னா தீர்வு எங்க அப்படின்னு கேளுங்க. கள்ளக்குறிச்சி போனால் ஏன் கள்ளச்சாராயம் இங்கே வந்ததுன்னு கேளுங்க. அதே மாதிரி திருநெல்வேலி போனால் ஏன் ஜெயக்குமார் மாவட்டத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவரோட இன்னும் அது கண்டுபிடிக்கப்படல, குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு கேளுங்க. மதுரைக்கு போனீங்கன்னா மதுரை ஏன் குப்பையான நகரமாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று கேளுங்க. ஏன் மதுரையில் கார்பரேஷன்ல ஊழல் மலிந்திருந்ததுன்னு கேளுங்க. அப்படிதான் மக்கள் என்ன கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால உங்களுக்குள்ள கடமையை நீங்கள் தவிர்த்து விட்டு மத்திய அரசின் மீது குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இதை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பது எனது கருத்து. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.